அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. குரு பகவான ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு? இந்த டிசம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டில் கடைசி மாதமாக இருக்குது. இந்த மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்குமே அவங்களோட ராசி அதிபதியை பொறுத்தும் சரிங்க, கிரகநிலை மாற்றங்கள் பொறுத்தும் சரி, பலன்கள் அப்படிங்கிறது மாறுபடும். அந்த வகையில் தனுசு ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே ரொம்பவும் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க. பெரிய மனப்பான்மையுடையும் திறந்த மனமும் கொண்டு விளங்குவாங்க தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்க மற்றவங்க தங்களை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே பெருசுமே பொருட்படுத்தாமல் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சரியாக செய்யணும் அப்படிங்கிறத பின்பற்றக்கூடிய இயல்பு கொண்டவங்களாக இருப்பாங்க. தனுசு ராசிக்கு தனியாக பயணம் மற்றும் சாகச நடவடிக்கைகள் இது எல்லாமே பிடிக்கும். தனுசு ராசி குணாதிசயம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கோபம் வரவே வராதுங்க. ஆனால் கோபம் வந்துச்சுன்னா அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவ்வளவு எளிதில் யார் ஒருத்தர் மேலேயும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கோவப்பட மாட்டாங்க. எப்போவுமே நிதானமாக கட்டுப்பாடாக இருப்பாங்க. கோபப்படக்கூடாது, பொறுமையாக கையாளணும் அப்படிங்கிறதுனால ரொம்பவும் கவனமாக இருப்பாங்க. ஆனால் அவங்களையே கோபப்பட வச்சா அவங்களோட கோபம் சும்மா விடுவாங்க. அதே போல் தான் யார்கிட்டையும் வீண் வம்பு சண்டைக்கும் இந்த தனுசு ராசிக்காரங்க போக மாட்டாங்க. ஆனால் இவங்கள தானாக தேடி வரும் வம்பு சண்டையை விடவும் மாட்டாங்க, வெளுத்து வாங்கிடுவாங்க. இவ்வளவு திறமையாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால தான் இந்த தனுசு ராசியில் பிறக்கிறதே ஒரு அதிர்ஷ்டசாலியான ராசி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இவங்களுக்குமே இவங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயத்தில் கஷ்டங்கள் வந்திருக்கும். நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு வரக்கூடிய கோபத்தால் உங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை இழந்திருப்பீங்க. கோபத்தை கொஞ்சம் கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. உங்களுக்கு சொல்லணும்ல இல்லைங்க. ஏன்னா எப்படி எந்த ஒரு விஷயத்தை கையாளணும் அப்படிங்கிற எல்லா ஒரு ஒரு உங்களை பற்றின ஒரு ஆளுமை உங்களுக்கே இருக்கும். கோபத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் பலன்களை இன்னும் நல்ல பலன்களை உங்களால் பெற முடியும். இந்த தனுசு ராசியில் உள்ளவங்க சமநிலை, புத்திசாலி மற்றும் அதீத புத்தியை எப்படி செலவு செய்யணும் இந்த மாதிரியான விஷயத்தில் ரொம்பவும் தெளிவாக சிந்தனை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களோட புத்தி கூர்மையால் இப்போ வருங்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை முன்கூட்டியே கணிக்கக்கூடியவங்களாகவும் திகழ்வாங்க. இவங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா எல்லோரும் ஒரு விஷயத்தை இது எப்படி நம்ம செய்வோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்க அந்த விஷயத்தை ரொம்ப எளிதாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்களே. இதனாலேயே இவங்களை பார்த்தாவே பலரும் ஆச்சரியப்படும் வகையில் தான் இவங்களோட ஒவ்வொரு செயல்பாடுகளுமே இருக்கும். நம்ம செய்ய முடியலன்னு நினச்சோம், இவங்க எப்படி செஞ்சாங்க, அதுவும் ரொம்ப சாதாரணமாக செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான வியப்பு எப்போவுமே இந்த தனுசு ராசிக்காரங்க மேலே எல்லோருமே இருக்கிற மாதிரியான செயல்கள் புரியக்கூடியவங்களாக இருப்பாங்க தனுசு ராசியை சேர்ந்தவங்க. இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்களை அவ்வளவு எளிதில் யாராலையும் ஏமாற்றவும் முடியாதுங்க. ஏன்னா பின்னாடி வரதை முன்னாடியே அறியக்கூடிய இயல்பு கொண்டவங்களாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலையுமே ஏமாத்துறதுக்கு முன்னாடி ஏமாத்துறவங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். சூழ்நிலை அறிந்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு உதவுவதில் ஓடோடி வந்து முதல்ல உதவி செய்யறதுக்குமே தயக்கம் காட்டாத நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க. ஏழை பணக்காரன் அந்த மாதிரியான பாகுபாடு இவங்கக்கிட்ட இருக்கவே இருக்காது. இவங்க இருக்கிற இடத்துல எல்லோரையுமே ஒரே மாதிரியாக சமநிலையாக செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. மதிக்கிறதுமே அப்படிதாங்க. ஏழை பணக்காரங்கிற பிரிவே இருக்காது. எல்லாரையும் ஒரே மாதிரியாக சம அளவும் மரியாதையும் கொடுப்பாங்க. அன்பு பாசமே கொடுக்கக்கூடியவங்களாக திகழ்வாங்க தனுசு ராசியை சேர்ந்தவங்க. அதே போல தான் இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்க செய்யக்கூடிய வேலையை விரும்பி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால் ரொம்பவும் வேலை மேலே கவனமாக செயல்படுத்துவாங்க ஒவ்வொரு செயல்களையுமே. இதன் மூலியமே இவங்க செய்யக்கூடிய வேலைகள் சிறப்பான பலன்களை இவங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். தனுசு ராசிக்காரங்க ஏராளமான சுதந்திரத்தை விரும்புவாங்க. யாருக்குமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும், இவங்களை வைக்கணும் அப்படின்னு நினச்சா அது முடியாத காரியம்தாங்க. ஏன்னா அவங்களாம் நினச்சா மட்டும்தான் யாருக்குமே கட்டுப்பட்டு இருப்பாங்க. சுதந்திரத்தை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. யாருக்கும் எக்காரணத்துக்காகவும் அடிமையாக இருக்கிற விஷயம் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவ்வளவு சிறப்பான குணங்கள் கொண்ட தனுசு ராசிக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்களும் காரிய தடைகளும் நீங்கள் பரிகாரமாக வியாழன் உங்களுக்கு ராசியில் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வியாழக்கிழமை தோறும் வணங்கி வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்களும் காரிய தடைகளும் காணாமல் போகும். அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானின் அவதாரம் தாங்க இந்த தட்சிணாமூர்த்தி. புத்தியின் அதிபதியுமே இவர் தான். நீங்கள் இந்த ராசியில் பிறந்திருக்கிறதுனால சாதாரணமாக உங்களால் குரு பகவான் கிட்ட பலனை
பலனை பெற முடியுங்க. வியாழக்கிழமையில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கை ரொம்பவும் செழிப்பானதாக மாறுவதை நீங்கள் கண்கூட காண முடியும். மேலும் உங்களுக்கு தட்சிணாமூர்த்தி பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் தட்சிணாமூர்த்திக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த குரு பகவானின் அருளால் உங்களோட வாழ்க்கை வளமானதாக மாற நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக நிறைய குழப்பங்கள் இருக்குங்க. அது எல்லாமே தெளிவான விளக்கங்கள் பெற டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான தேவையான முழு சந்தேகங்களையும் கேளுங்க. நீங்கள் ஜாதகத்தில் இருக்கிற டீட்டெயில் சொன்னால் மட்டும் போதுங்க. உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் என்ன கஷ்டம், ஏன் இந்த மாதிரி வருது அப்படிங்கிற முழு விளக்கத்தையுமே அவங்களே சொல்லிடுவாங்க. அதுக்கு தீர்வுமே கொடுக்குறாங்க. நிறைய பேர் இவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி அவங்களோட வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் தீர்ந்துதான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த நம்பரையும் உங்களுக்கு தரும். கஷ்டப்படுகிற தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த நம்பர் ஒரு உதவியாக இருக்கும். தனுசுல மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கு. இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது எல்லா விதத்திலுமே ஒரு நன்மை தரும் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, நீங்கள் துணிந்து எடுக்கக்கூடிய செயல்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை அதிகரித்து கொடுக்கும், சந்தோஷத்தையுமே கொடுக்குங்க. பணவரவு அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்தபடி சீராக இருக்கும். உங்களோட வாழ்க்கையிலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி, இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த அனைத்து எதிர்ப்புகளும் இனி காணாமல் போகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே கூடிய விரைவில் தீர்வு கிடைக்கும். ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருக்கும் வாய்ப்பை பெற போகிறீங்க. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு, கீழ்நிலையில் உள்ளவங்களுக்குமே நல்ல நன்மை உண்டாகும். தொழில் இதுவரைக்கும் இருந்ததை விடவே சிறப்பாக நடக்கும். உங்களோட ஒவ்வொரு முயற்சிக்கும் ஏற்ற பலன்களை நீங்கள் கண்கூட காண முடியும். தேவையான சரக்குகளை கையிருப்பு வச்சுக்கோங்க. துணிச்சலாக எந்த ஒரு முடிவையும் முயற்சியும் செய்யுங்க. நீங்கள் துணிச்சலாக செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களோட வியாபாரத்தை விரிவுபடுத்த நல்ல ஒரு ஒத்துழைப்பாக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குமே இந்த மாதம் முன்னேற்றம் காணும் ஒரு சிறப்பான மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். உங்களோட குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும், குதூகலம் அதிகரிக்கும். உங்களோட வார்த்தைகளுக்கு உங்களோட இல்லத்திலையுமே மதிப்பு அதிகரித்து கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். உங்களோட பிள்ளைகளோட மகிழ்ச்சியான பொழுதை கழிப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். குடும்பத்தில் இருந்து வந்த இறுக்கமான நிலை இப்போ மாறுதுங்க. பெண்களுக்கு உங்களோட காரியங்கள் எல்லாமே துணிச்சலாக செய்து முடித்து நீங்கள் வெற்றி காணும் ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் விரைவில் நடந்து முடியும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டு. விளையாட்டுத் துறையில் உள்ளவங்களுக்கு பரிசும் பாராட்டுகளும் கிடைக்கும் வாய்ப்பும் இருக்கு. அரசியல் துறையில பயணங்களால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் உண்டு. நிலம், வீடு, வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் கூடிய விரைவில் உங்களோட கை வந்து சேரும். நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்கு விவகாரங்கள் நிலுவையில் இருந்தாலுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. வேதாந்த விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற துணிச்சலும் முயற்சியும் அதிகமாக தேவைப்படுது. எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் சாதகமான பலனை பெற நீங்கள் கூடுதலாக ஒவ்வொரு செயல்களையுமே முயற்சிகள் போடணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அதற்கான பலனை கண்கூட நீங்கள் காண முடியும். மேலும் நீங்கள் இந்த மாதம் ஒரு சில பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி இருக்குங்க. ஒரு சில காரிய தடைகள் ஏற்பட்டாலும் முடிவில் சுபமாக முடியும். உங்களோட மனதில் புது தெம்பும் உற்சாகமும் அதிகரித்து காணப்படும். பொருளாதாரம் இதுவரைக்கும் இருந்ததை விடவே திருப்தி தரும் வகையில் அமையும். குடும்பத்தில் சுப விரயங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும். குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு செல்ல வாய்ப்பு கிடைக்கும். பொருளாதாரம் திருப்தி தரும் வகையில் அமையும். பணப்புழக்கம் அதிகரித்தாலும் சில கசப்பான விஷயங்களை அனுசரித்து போகிற மாதிரி தாங்க இருக்கும். ஏற்ற இறக்கங்கள் அவ்வப்போது தொழில் விஷயத்தில் நடக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. உடன்பிறப்பு வகையில் வீண் செலவுகள் ஏற்படலாம். உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிறகு சீராகும். அதனால் வீண் வாக்குவாதங்களை முடிந்த வரை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. கடன் பிரச்சனைகள் தலை தூக்காமல் இருக்க வரவு வரும் பொழுது அதற்கான கரெக்டான தீர்வை நீங்கள் எடுக்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவி உறவில் சந்தோஷம் இருக்கும். சொத்து பிரச்சனையில் கொஞ்சம் இழுபறி நிலை நீடிக்கும். ஆனால் முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வாகனத்தில் செல்லும் பொழுது மித வேகம் கண்டிப்பாக கூடாது. கொஞ்சம் மெதுவாக போங்க. சமூக அந்தஸ்து உள்ளவங்களுக்கு
கொஞ்சம் மக்களிடையில் மதிப்பு அதிகரித்து காணப்படும். உங்களோட ஒவ்வொரு செயல்களையுமே நீங்கள் கவனமாக செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லது. வண்டியை மெதுவாக ஓட்டணுங்க. கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலும் கவனத்தை மேற்கொள்கிறது நல்லது. என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.